பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, இது உங்கள் பெப்பர்ஸ் டிவியின் அட்ராசக்க நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, ஒரு வித்தியாசமான கான்செப்ட்டுங்க. என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்றான்னு பாக்குறீங்களா? அதாவது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே டாக்டரை பார்த்து பேஷண்ட்லாம் பயப்படுவாங்க. ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் பேஷண்ட்டை பார்த்து டாக்டர் பயப்படுவாங்க. புரியலையா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிங்க. அங்க நடக்கிற விஷயத்தை தான் நம்ம செம்ம காமெடியா பார்க்க போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேய் டேய், காலையில பிரேயர் இருக்குன்னு தெரியுங்களா? எந்திரிங்க, எல்லாம் ஒழுங்கா உட்காருங்க, ஒழுங்கா உட்காருங்க, ஒழுங்கா உட்காருங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பைத்தியமா, ஒழுங்கா உட்காருங்க. பிரேயர் பண்ணலாமா? எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவா. காலம் காலம் சொல்ல வேண்டும், யாரோ உண்மை அறிவா. நேரத்திலே நான் செல்ல வேண்டும், துணையாய் அன்பே வாராயோ. எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவார். ஏய், இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. புது டாக்டர் வராரு, உஷாரா நடந்துங்க. ஏதாவது தப்பு பண்ணீங்க சாக்கு வைப்பாரு. சாக்குண்ணா? சாக்கு தெரியாதா உனக்கு? கோணி சாப்பிட்டு பிளேட்லாம் கீழே போறல, கோணியில போட்டோம்னா மூட்டையை கட்டி அந்த சாக்கு தூக்கி குப்பையில போடுவாங்க. உங்களோட பேசினா நான் பைத்தியம் ஆயிடுவேன். ஆமா, மென்டல் ஆயிடுவேன். ஆண்டவா, ஏற்கனவே வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல்ல டென்ஷன், அந்த மென்டல் டார்ச்சர் தாங்க முடியாம தான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல்லையாச்சும் என் வேலை நல்லா ஸ்மூத்தா போகணும், நல்ல நல்ல பைத்தியங்களா வரணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். ஓ கம்பவுண்டர், கம்பவுண்டர், ஏன் கூப்பிட்ட குரலையா? ஓ வாயா உள்ள. மார்னிங் சார். ஏன் நாலஞ்சு தடவை கூப்பிட்ட பிறகு தான் வராரு? இல்லை சார், பஞ்சாயத்து. யூனிஃபார்ம் எங்க? துவைச்சு காய போடுறேன் சார். துவைச்சு காய போட்டுறியா? நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இன்னொரு யூனிஃபார்ம் இல்லாம வந்தா உன்ன துவைச்சு காய போட்டுருவேன். சரி சார். என்ன இது கையில? வார்டனோட ஆயுதம். ஏயா இவ்வளவு சின்னதா இவ்வளவு நீட்டுக்கு இருக்கணும்யா. பைத்தியக்காரங்க அதை பார்த்து பயப்படணும். வாங்க சார். சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் எப்படி பைத்தியங்கள்லாம் எப்படி நல்லா இதுவா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமே படுத்த மாட்டாங்க சார். கடிச்ச உடனே உயிர் போயிடும் சார். வாங்க சார், நீங்க வேற லூஸ் மாதிரி. சரி சார். சார் வாங்க சார். போன் வைப்ரேஷன். வரேன். வாங்க. ஹலோ ஹலோ, இந்த புறம்போக்க சொல்ற அருவு கட்டவனே, அருவு உள்ள உனக்கு காலையில வந்துட்டியா நீ? நான் அப்பன்றதுனால மரியாதையா பேசுறேன். அது அப்படி இருக்காங்க, செத்து 3 வருஷம் ஆகுதா? அதான் கேக்குறேன், எப்படி இருக்காங்க கேட்டேன். ஒரு புள்ளிய பத்திய வெக்கமா இல்ல உனக்கு? டாக்டர் ஒண்டி ஆகணும், MBBS வரணும். அவன் ஆசிரியர் தங்கி இருக்கானே, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்ல, துணிமணி இல்ல. உனக்கு என்னையா ஒரு இது இருக்குதா? வயிற்று சோத்து விடுறியா, பீஸா சாப்பிடுறியா? அறிவு கட்டவன். ஒத்த தலைவலியா? லாஸ்ட் டைம் நான் குத்தல மஞ்சள் ஒண்ணு, அது எடுத்துக்கோ. கருப்பு மாத்திரப்பா, வெறுப்பேத்துறப்பா. அது ஒண்ணு எடுத்துக்கோ. எடுத்து தண்ணில காய்ச்சி கீழே ஊத்திடு. ஜோக்குப்பா. இது பைத்தியக்காரன்பா. சரி ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சார்ஜர் கம்மியாகுதுப்பா, வைப்பா நீ. ஏயா யாரு அந்த பேஷண்ட்? இவன் பாட்டு டாக்டர் மாதிரி மெடிசின் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கான். சார், உங்களுக்கு முன்னாடி வந்த டாக்டர் சார் அவரு. ஆமா சார். இப்பதானே பேசுனேன். பாத்தீங்களா, இவங்களோட சேர்ந்து அவரும் அப்படி ஆயிட்டாரு. எப்ப டாக்டரா இருக்காரு, எப்ப பைத்தியமா இருக்காருன்னே தெரியல சார். ஒன் செகண்ட் அப்பா, ஒன் செகண்ட்.
சார் ஐ எம் டாக்டர் ரமேஷ் இருப்பா சார் ஒரு நிமிஷம் இருங்க சார்ஜ் கம்மியாயிடுச்சு டேய் என்னங்க அங்க போய் சார்ஜ் போட்டுட்டு இருக்கீங்க? அப்பதான் சார்ஜ் ஏறும். இவன் பேரு சார்ஜ். சார்ஜ் நண்பன். சரிப்பா ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைங்கதான் குப்பை கொட்டணும்னு முடிவாகி போச்சு. ஓரமா போய் கொட்டுங்க. ஆனா இல்ல பைத்தியம் வந்தாலும் நல்ல பொதுவா பேசுறானுங்க. சார் தம்பி டேய் சும்மாரா, இவன் வாட்ஸ்அப் பைத்தியம் சார். அப்பா எந்த பைத்தியம் வேற, உலகத்துல எல்லாருமே பைத்தியம் தான், புரியுதா? யாரும் வந்து புண்படுத்தக்கூடாது, புரியுதா? கொஞ்சம் பயமா தான் இருக்குது. பார்த்து சார், கடிச்சு வச்சிருவான். என்னப்பா அது? என்ன பண்ண இப்போ? வாட்ஸ்அப்ல எடுத்திருக்காராம். போலீஸ்க்கு அமுச்சு விடுறான் பாரியா 100 கிடே. சார் கொஞ்சம் பார்த்து, இவன் டேஞ்சரான பைத்தியம் சார். இப்படி அரைஞ்சிட்டு இருக்கான் சார். அரலூசுன்னு கேள்விப்பட்டது இல்லையா? அதான் சார் இது. புதுசா இருக்காப்பா அது. டேய் என்னடா பண்ற? ஐயோ முத நாளே கண்ணை கட்டுது. டாக்டர் நீங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. நான் போட்டுமா? அதான் போட்டானடா அவனு. அவன் அறியறான், அவன் செல்ஃபி எடுக்கிறான். முத நாளே கண்ணை கட்டுதப்பா. வாங்க சார், இப்பதானே வந்திருக்கீங்க, இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. அடிக்கிறப்பா பேஷண்ட் இருக்குமா அடிக்காத. இங்க வேற சார். இவன் யாரு? ஒரு தினுசா உட்காந்து இருக்கான். யார் நீ? என்ன பண்ண போற? என்ன பண்ற இப்போ? பஞ்சு. எதுக்கு எதுக்கியா பஞ்சு? பஞ்சு டைலாக் பேச போறேன். ஏய் அவன் பஞ்சு டைலாக் பேச போறானா? மத்த பைத்தியம் இவ்வளவு டென்ஷன் ஆகுது. பஞ்சு கொடுக்குறான். இது என்ன பண்ணோம்? நான் காதுல வச்சுப்பேன், நீங்க ஒரு நாள் ஏய் வா. ஏய் நான் டாக்டர். மயன், உனக்குள்ள நடமாடிட்டு இருக்க மிருகம் தான் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. அது அனாவசியமா தட்டி எழுப்பிடாத. எழுப்ப மாட்டேன். தட்டி எழுப்புதல் விட முதல்ல கொஞ்சம் பல்ல விளக்கு, சரியா? ஏய் அடங்கு, இல்ல அடக்கிடுவேன். சாமிக்கு முன்னாடி அதை சொல்ற மச்சான். சாமி முன்னாடி தான் சாந்தமா பேசுவேன். அப்போ சின்ன விபத்து, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆக்சிடென்ட். கூட கட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் கூப்பிடுறேன். சூப்பர் மச்சான். ஃபர்ஸ்ட் புது டைலாக் தான் எனக்கு பேசினான். குட் 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 பெர்ஃபார்மன்ஸ். பஞ்செல்லாம் எடுத்துருங்க. மயக்க மருந்து போடாமே மயக்கம் வந்துருச்சுப்பா. ஐ திங்க் டாக்டர் டைப்பிங் சரியில்லை நினைக்கிறேன். என்ன டாக்டர்? தம்பி தயவு செஞ்சு உட்காருப்பா, வயசான பையன் உட்காருப்பா. உன் காலில் வேணா விழுறான்ப்பா. ஸோப்பா இருக்கிற பேஷண்ட்லயே இந்த பையன் தான் கொஞ்சம் அமைதியா இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, எதிர் வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இருக்கா, மிஸ் பண்றாதீங்க அப்புறம் மென்டல் ஆயிடுவீங்க. மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, எதிர் வீட்டுல இருக்கு, ஐயோ உங்க வீட்டுல இருக்கா, ஐயோ மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் மென்டல் ஆயிடுவீங்க, உங்க வீட்டுல இருக்கா. அவனுக்கு மேல இருக்கிறான் அவன். சரி ஓகே. முத நாள் இன்னைக்கு நீ டைம் சரியில்லை. டாக்டர் நானும் டாக்டர் தான், டைம் சரியில்லை, கவலைப்படாதீங்க. அப்போ வாட்ச் ஓடல மாமா, தூக்கி காட்டு டாக்டருக்கு. மணி 7:30. மணி மட்டும் இல்லை, இன்னைக்கு எனக்கும் 7:30 தான். ஏய் மாமா, டாக்டர் ஒரு பஞ்சு பேசு. போயிட்டான். உங்ககிட்ட பேசு. சொல்லு மாமா.
ஐயோ கொடுமை கொடுமை. ஹலோ ப்ளூ கிராஸ், சீக்கிரம் வாங்க, ஒரு மிருகத்தை வதைக்கிறாங்க. அது என்ன மிருகம் தெரியல, ஆனா மிருகம் அது மிருகமா தான் இருக்குது. தீர வாங்க வாங்கடா, மனிதாபிமான பாவீங்களா, வாய் பேச முடியாது, மிருகத்தை அடிக்கிறாங்க. தீர வாங்க, நீங்க வாங்க சார். வைத்தியக்காரன் ரீசார்ஜ் பண்ண பேசாத. ஏய் நியூ அட்மிஷன், அதான் இங்க அழைச்சிட்டு வந்துக்கிறேன். நிறுத்துங்கள், அழைத்து வரவில்லை, இழுத்து வந்தீர்கள். ஏய் யாரா யாரா? என்னை பார்த்து தமிழ்நாட்டுல யாரான்னு கேள்வி கேட்ட முதல் ஆள் நீதான். முடிச்சல்லையா தலி பூச்சிச்சு மச்சான் உனக்கு. ஏய் பஞ்சு பேசலாம் சொல்லிட்டு போன பாக்கெட்ல பஞ்சுக்குதுன்னா எடுத்து வச்சு பண்ண. உட்காரா. ஏய் உட்காரா. ஏய் தம்பி உட்காரா. டாக்டர் இவனை சமாளிக்க முடியல, தயவு செய்து வாங்க. இந்த ஆள் வேற சீக்கிரம் வர மாட்டான். ஓ வைத்தியக்கார டாக்டர் சீக்கிரம் வாயா. டாக்டர் சீக்கிரம் வாங்க. ஏய் என்ன சொன்ன? இல்ல சார், பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர். உங்க கூட எல்லாம் குப்பை கொட்டுற மத்தியா, நான் பைத்தியக்கார டாக்டர் தான். தம்பி உட்காருங்க. டேய் அது பரவாயில்ல, ஒரு பேஷண்ட் இப்படியே கயிறு கட்டி எடுத்துட்டு வருது. அன்பால திருத்தனையா? திருத்துங்க தம்பி உட்காருங்க. அது சும்மா சொல்ல மாட்டான், ஏன்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியோட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. அது நீங்க பார்க்க போற, புரியுதா? உட்கார் உட்கார். குச்சியா ரெண்டாயிடுச்சு, பிடிச்சிருக்கிறான். டேய் நான் ரொம்ப இந்த மாதிரி பேச கேட்டா கூப்பிட்டு வந்த. நீ அவனை அடிச்சு அழுவ மாட்டான், உன்னை அடிச்சு அழுகுறான். நீங்க சொன்னது கரெக்டா தான் மாஸ். டேய் உக்காரு, அவன் ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சிச்சு. உக்காரு. உக்கார்ல உக்கார உக்கார். இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், புரியுதா? நாளைக்கு வர இன்ஸ்பெக்ஷன் அதிகாரி வராரு, அவரை போய் நான் கூட்டு வர போனோம். சரியா? ஒழுங்கா இது பண்ணிக்கணும், புரியுதா? அவன் அடிக்காத, நீ அடிச்சுக்கோ. சரியா? நான் கெதியாக போதும் அந்த ஹாஸ்பிட்டல். குட் மார்னிங்ப்பா. மச்சான் அங்க பாரு, ஒரு நிமிஷம் லூசு ஒன்று பேசு. பண்ணிங்க தான் கூட்டமா இருக்கும், சிங்கம் சிங்களா இருக்கும் சொல்ற மாதிரியே தனியா ஒரு பாப்பா கூப்பிடு. ஏய் நான் சீனியரு, அந்த ஜூனியர் போய் கூட்டணுவா. அண்ணன் சூட்டார்னு கூட்டணுவா. நீ கொடு. ஹலோ ஹலோ சீனியர் கூப்பிடுறேன், வாங்க. ஹலோ ஹலோ. இங்க உட்கார். மச்சா தள்ளி. டேய் நீ புதுசா? புதுசுன்றான் இவன், பழசா இருக்காம இருக்கா. இந்த ஷூ தான் புதுசு. சூப்பர் மச்சி. டேய் மச்சி இல்லக்கா? சரி ஓகே. டேய் நாங்களாம் சீனியர், ரேக்கிங் பண்ணோம். நம்ம மச்சி ரேக்கிங் பண்ணலாமா? வழி விடுங்க வழி விடுங்க, ரேக்கிங் பண்ணலாம், வழி விடுங்க, ரேக்கிங் பண்ணலாம், வழி விடுங்க. என்ன நீங்க பண்ணீங்கல்ல, அது மாதிரி அவனை பண்ண வைக்கிறேன். இங்க வாடா வாடா இங்க. டேய் தண்ணியில நீச்சல் அடிடா, நீச்சல் அடி, ஆழம் அதிகமாகுது, நீச்சல் அடிடா. அடே டேய் நீச்சல் அடிடா, டேய் நீச்சல் அடிடா. எனக்கு வவ்வால் மீன் எத்தனை வர சொல்லு. ஏய் அவனுக்கு வவ்வாலுக்கு வவ்வால் மீன் எத்தனுவா போ. ஏய் ரொம்ப ஆழமா போறான்டா அவன். டைட்டானிக் கப்பல் தான் சொல்ல சொல்லு. டைட்டானிக் கப்பல் தெரிஞ்சா? ஏய் சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஏய் போதும் ஏந்திரு, டான்ஸ் ஆடு. மச்சா ஏதாவது பாட்டு பாடுற, பஞ்சு பாட்டு பாடு, ஆடுறா. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு நீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு நீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். போதும் 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 போதும், இனிமே நீ எங்கள் ஆளு. கை தட்டுங்க. சொல்லுப்பா, புது ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தேன். உன் ரேங்கிங் தான் முடிஞ்சது, என் ரேங்கிங் இன்னும் முடியல. ரேங்கிங்
இங்க வா. படம் பாப்பியா? தேங்க்யூ. படம் பாப்பியா? சூப்பரா இருக்குமா? நான் சொல்ற 4 டைலாக் இப்ப நீ சொல்ற, சொல்லுவியா? ஏய், சொல்ல மாட்டான். ஏய், டேய் ஏய், டேய், டேய். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ராகிங்கா? என்னடா காலேஜா அது? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிடா, இங்க வந்து ராகிங்கா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா இது? தியேட்டர்னு நினைச்சேன். நீ பாட்டு அவனை அழ வச்சிய. டேய் யாரா நிறுத்துது அவன் அழிய? டேய் நீதான். டேய் டேய் போன் வேற கட் பண்றேன். நல்லா ஒழுங்கா கேட்டுங்க. நாளைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க, ஓகேவா? அவங்க முன்னாடி நீங்களாம் ஒழுங்கா நடந்துக்கணும். நடந்துக்கினாதான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் கிடைக்கும். ஐயாசாமி சர்டிபிகேட்னா? டேய் கம்முனுடா, புரியுதா? அந்த சர்டிபிகேட் வாங்கினா உங்க எல்லாரையும் ஏசிலேயே வச்சு பார்த்துப்போம், சரியா? அதனால ப்ளீஸ் கோஆபரேட், ஓகே? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு, என்ன ரெடியா இருங்க, சரியா? டேய் குளிச்சுட்டு இருங்கடா, நிக்க முடியலடா பக்கத்துல. அப்பா ஐயாசாமி சர்டிபிகேட் வாங்க போறோம் நாளைக்கு. மூக்கோட நாயே, மூக்கோட நாள் சாப்பிட விட முடியலடா. அறிவு அச்சா நீதான் அவன் நடிகிற. அச்சா தேவா, தேவா நீ போட்டியா மாவா? காலையிலே வாசனை வரும். டேய் ஆல் பேஷண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. இன்னும் டேய் மைக்க வைடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் வந்துருவார், புரியுதா? தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. என் லைஃபே உங்ககிட்ட தாண்டா இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல பெருசா காட்டணும்டா, புரியுதா? அவர்கிட்ட பஞ்சு கொடுவா. பஞ்சு டேய் இதுக்கு மேல நீ பேசினா தாங்காதடா என் நெஞ்சு, தயவு செஞ்சுடா. அதிக கூட்டு வந்துடுறேன், சரியா? வெயிட் பண்ணு. ஹலோ, சைலண்ட். வெல்கம் சார். சார் திஸ் இஸ் மை ஹாஸ்பிட்டல். இவங்க தான் என்னுடைய பேஷண்ட். எல்லாரும் கொஞ்சம் பைத்தியம் சொல்லுவாங்க சார். ஹலோ அங்கிள். சார் பைத்தியக்கார பேஷண்ட் சார், மென்டல் சார். அவங்க கூட போய் நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க. இது என்னது? இது டைனா தலையில தானே அடிப்பாங்க, இது கீழே தொங்க. டேய் அமைச்சர் அடிக்கூடாதுங்க. மனதளவுல பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, இவங்களை உடல் அளவுலாம் நீங்க பாதிக்கப்படுத்தக்கூடாது. அவங்கள மாதிரியே நம்ம போயிட்டு அவங்கள நம்ம சரிப்படுத்தணும். சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, உனக்கு என்னப்பா வேணும்? நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா? தெரியல டைலாக். சினிமா நிறைய பாப்பாரோ இவரு? சினிமா பைத்தியம் சார். அவர் சினிமா பைத்தியம், அவர் வந்து ரியாலிட்டி பைத்தியம். அவன் யாருன்னே தெரியல, புது இவரு. ஐ எம் டாக்டர். ஹாய் டாக்டர். ஹலோ. உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா கொடுத்துட்டு இருக்கீங்களா? கரெக்டா கொடுப்பேன் சார். என்ன டைமிங், எப்படி கொஞ்சம் ப்ரொசீஜர் காட்டுங்க. டெமோவே காட்டிடுறேன் சார், கொஞ்சம் தப்பா இருக்கு. தேங்க்யூ. Hey, patient, all stand up. All patient. நம்ம டெய்லி உச்சரிக்கிற அந்த ஸ்லோகனை சாருக்காக பண்ணி காட்டுங்க. யாரையும் கடிக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம். யாரையும் கடிக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம். இதான் சார். சரி அடிச்சு கூட. இதான் சார் நான் சொல்லிவிட்டு ஸ்லோகன்லாம். ஓகே சூப்பர். ஆமா, இவங்க டேப்லெட் சாப்பிட்டதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, எப்படி நீங்க கொடுக்குறீங்க? இல்ல சார், தனி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கோம் சார். எப்படி பண்ணி காட்டுறேன் சார். ஆல் ரெடி பொசிஷன். ரெடி சார், போலாம் சார். போலாம். இந்த மாதிரி
டாக்டர் மாதிரி நடந்துக்குங்க நீங்க. மனிதாவே மானமே இல்லாம நீங்க பாட்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நீங்க முதல்ல மனுஷனா இருங்க, அதுக்கப்புறமா டாக்டரா மாறுங்க. ஓகேங்களா? இவங்களும் நம்மள மாதிரி சராசரி மனுஷங்க தான். இவங்களெல்லாம் இந்த மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணக்கூடாது. இவங்க எல்லாத்தையும் கரெக்டா நீங்க ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்க. ஓகேவா? சார் ரொம்ப செலவு பண்ணிருக்கேன் சார். சார் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லைங்க, நீங்க ரெடி பண்ணுங்க. சார் சார் ப்ளீஸ். சொல்லுங்க. யாரையும் கடிக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம். 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 ஏய், ஆடுனதெல்லாம் போடும். இப்ப அடங்குற நேரம் வந்துடுச்சு உனக்கு. அடா பாவி, அந்த ஆபீசர் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுப்பான், ஹாஸ்பிட்டல் பெருசாகலான்னு பார்த்தேன். அது கிடைக்காம போச்சு போச்சு போச்சு. டாக்டர் கவலைப்படாதீங்க, என்ன கவனிங்க. அட போடா டேய். கண்ணா கிடைக்கிறது கிடைக்காம போகாது, கிடைக்காம இருக்கு என்னைக்குமே கிடைக்காது. உங்களுக்கும் பைத்தியம் தெரியவே தெரியாது. நான் ஊர்ல போய் வேற ஏதாவது தொழில் பண்ணி போய்ச்சிக்கிறேன். ஏய், பைத்தியம் சொல்லாத, லூசுன்னு சொல்றா. பைத்தியம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி தீபாவளி. இது பெப்பர் டிவி. மென்டல் டார்ச்சர் சொல்றாங்க பாத்தீங்களா, அது இதுதாங்க. உஷாரா இருந்துங்க, புரிதுங்களா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி பக்கம் கூட போவாதீங்க, சரிங்களா? அதுக்குன்னு பைத்தியக்காரங்களை வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாதீங்க. எல்லாரும் மனுஷங்க தான். இது உங்க அட்ரஸ் அக்க